எப்பா செம்ம மழை நைனா, அதிகமான மழை, ஒன்றும் சமாளிக்க முடியல. 12:30 மணி வரைக்கும் இங்கே இருக்கிறேன். இப்படி தூக்குதுமா, அப்படியே பெசிலு அப்படியே ஓடி வந்து கீழே விழுவுது, மேலே தூக்குது ஓடி வந்து கீழே விழுவுது. போலீஸ்கார் வந்து என்னை என்னாடி பாய் மாவளை இங்கே செத்துருக்கிற போகிற, ஓடி போயிடுறியம்மா, ஓடி பறிக்கடின்றா. மோடி இப்போ 2000 போட்டுக்கிறாரு, மாத்திரத்துக்கு கூட 10 பைசா கெதி கிடையாது. பேங்க்கில் போயிருந்தாலும் பணம் இல்லைன்றான். நாங்கள் எப்படி எப்போ சாப்பிட்றது? மைக் அடிச்சு அப்படி ஊந்துடுற மாரி செத்து போகிற மாரி இருக்கிறோம். நாங்கள் அங்கேயே தண்ணி கிடையாது, பால் கிடையாது, உள்ள அப்படி காது அடித்து செத்துற பார்த்தேப்பா நாங்கள். வர்தா புயலினால் நேரடியாக அதிகமாக பாதிக்கப்பட்டது மீனவ சமூகம் தான். ஒரு பக்கம் சென்னை முழுக்க வந்து மரங்கள் எல்லாமே விழுந்துருச்சுன்னா, இன்னொரு பக்கம் மீனவர்களோட கட்டுமரங்களும் படகுகளும் முழுக்கவே அழிஞ்சு போச்சு. அவங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் போன காசிமேடு பகுதியில் M4 அண்ணா நகர்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில் வந்து ஒரு 200க்கு அதிகமான குடும்பங்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சின்ன டீ கடை போட்டிருந்தாங்க, வாசுகின்னு ஒரு அம்மா. அவங்க வந்து 2 ஃப்ளோரில் சின்னதாக வீடு இருக்குது அவங்களுக்கு. மேலே இருக்க முதல் தளம் வந்து கிட்டத்தட்ட முழுக்கவே காணா போயிடுச்சு. எங்கே இருக்குன்னே தெரியல. நாங்கள் காற்று அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு. நல்லவேளை அங்கே இருந்த ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கீழே கூப்பிட்டு வந்து வீட்டில் இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீ கடைக்கு வந்திருக்காங்க. டீ கடையும் கிட்டத்தட்ட முழுசாகவே காலி ஆகிடுச்சு. அந்த பகுதியில் நிறைய வீடுகள் வந்து மேற்கூரை இல்லாமல் தான் இருக்குது. இந்த 2-3 நாளில் அவங்களே வந்து கூரையை போட்டு தகரத்தை போட்டு கல் எடுத்து வச்சு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் வீடு புயல் வந்தப்போ அடிச்சுன்னு போயிடுச்சு. ஏற்கனவே நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம். அந்த கேஸ்னால எங்கள் வீடு வரல. அப்புறம் இது எல்லா ஏரியாவில் எல்லா வீடும் வந்துடுச்சு. 21 வீடு தான் வரல. காலையில் அங்கே நாங்கள் கடையில் இருந்தோம். கடையில் ரொம்ப காற்றும் புயலுமா இருந்தது. எல்லாம் போய் ஒரு பக்கம் பதுங்கிருந்தோம். அப்புறம் வந்து பார்க்குறேன் மணி 1 மணி 2 மணிக்கே விழுந்துச்சு வீடெலாம். எல்லா வீடும் பிச்சுன்னு போன வீடு தான். இப்போ தான் எல்லாம் பாவம் அது எதுங்க கட்டிச்சுங்க. கேஸ் போட்டு கடையும் பிச்சுன்னு போயிடுச்சு. கடையில் ஒரு பொருள் கூட இல்லை. கேஸ் ஒன்று மட்டும் உருண்டு இருந்தது, அதை மட்டும் வந்து தூக்கணும். இந்த நேற்று முந்தாத்துலேருந்து பசங்க தான் பையன் ஃப்ரெண்டெல்லாம் வர வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். ஒண்டி கூட வரல. ஒண்டி கூட வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்ல போலீஸ் மட்டும் வந்து இட்டுன்னு போனாங்க. ஸ்கூலாண்ட போயிடுங்கம்மா, இங்கே ரொம்ப ஆபத்தாக இருக்குது அது மட்டும் கொஞ்சம் நேரம் இருந்தோம். அப்புறம் எல்லோரும் எப்போதும் போல வந்துட்டோம். வாசுகி அம்மாவோட பையன் வந்து ஆட்டோ டிரைவராக இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாளாக அந்த பண மதிப்பிழப்புனால ஆட்டோ ஓட்டுறதே கிடையாது. எல்லாமே 500-1000 ரூபா இல்லை அப்படின்றனால சில்லறையும் இல்லை, 2000 ரூபா கொடுக்குறாங்க. பல பேர் ஆட்டோவை தவிர்த்துட்டு பஸ்ஸில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ரோல் வாங்க கூட டீசல் வாங்க கூட எனக்கு காசு இல்லாதனால நான் வந்து ஆட்டோ ஓட்டுறதை நிறுத்திட்டேன். வேறு ஏதாவது கூலி வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனையில் தான் இருக்கிறதா அவர் நம்மகிட்ட சொன்னார். இந்த ஆட்டோவே ஓட்டுறதில்லை, பையனும் வீட்டிலே தான் இருக்கான். அதான் இந்த பண கதையால் எல்லாம் 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு எடுத்து கொடுக்குறாங்கன்னு அதுங்க எந்த சில்லறை எடுத்துன்னு போவோம். பெட்ரோல் பேங்க்கில் போனாலும் 500 ரூபாய்க்கு அப்படியே பெட்ரோல் போடணுமா. அதை வச்சு 1.5 மாதத்துக்கு மேலே அதான் வண்டி ஓட்டியே வீட்டில் தான். எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான். நானே அந்த 3 கவர் 4 கவர் பால் டீ போட்டு விற்றாதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. அந்த மாதிரி நிலமையில் வாழ்ந்துருக்கோம். 300 ரூபா இருக்கேன் என் பேங்க்கில், அவ்வளோதான். அந்த பேங்க்கில் போய் நாங்கள் பணங்கன்னு மாற்றினதே இல்லை. சுனாமி வரும்போதே இங்கே தான் இருந்தோம். ஆனால் இந்த வாட்டி தான் புயல் வந்து இந்தமாரி ஆயிடுச்சு. கவர்மெண்ட் ஒழுங்காக எங்கள் வீடு கொடுத்தா நாங்கள் ஏன் இங்கே இருக்க போகிறோம் சார்? சொந்த வீட்டுக்காரங்களாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. வாடகை வீட்டுக்காரங்க நாங்கள் எங்கே போய் நடு ரோட்டில் நிற்கிறது நாங்கள். அதனால தான் இந்தமாரி வீட்டை கட்டி நாங்கள் ஆழ்ந்துன்னுக்கிறோம். நாங்கள் இன்னும் சாதாரண புயல் போல இது நாங்கள் அம்மனும். ஆனால் போலீஸ்காரங்க வந்து கூப்பிட்ட உடனே தான் வீடே விழுந்தது. மேலேருந்து ஒரு வீடு விழுந்து இந்த வீடு சரிஞ்சிச்சு. இல்லைன்னா வீட்டில் நானும் என் 2 பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்காரோட எல்லாம் என்ன எப்பவுமே தெரியாது. கவர்மெண்ட்டில் வந்து போலீஸ்காரங்க வந்து கூப்பிட்டு ரோடுக்கு போனோன்னே வீடு விழுந்துருச்சு மேலேருந்து. போன வருஷம் மழையிலனா எதுவுமே ஆகலை எங்களுக்கு. வீடு அப்படியே இருந்தது. அந்த ஒரு இதில் கொஞ்சம் சந்தோஷமான, ஏன்னா நிறைய பேர் இடம் எப்படியோ இந்த இடம் அந்தமாரி எதுவுமே ஆகலை. ஆனால் இந்த வாட்டி புயலில் தான் ரொம்ப நாஸ்தி ஆகிடுச்சு இடமே. ஒன்று கவர்மெண்ட் எங்களுக்கு வாடகை வீடு கொடுத்தாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லாமல் இப்போ நடுத்தரில் உட்கார மாதிரி தான் இப்போ நாங்கள் உட்காந்துன்னுக்கிறோமே இந்த இடத்துல. வீடு இல்லாத ஒரு குடும்பம் தான் நாங்கள் இந்த இடத்துலலாம் உட்காந்துக்கிறோம். நான் எங்கள் பையன் எல்லாம் மழை இந்த காற்று அடிக்க சொல்லலாம் உள்ளவே படுத்துன்னு இருக்கிறோம். எங்கேயுமே ஸ்கூலில் எங்கேயுமே நாங்கள் போகல. எல்லாம் சாமாகியமாக எல்லாம் நாசனமாக ஆயிடுச்சு. வீடு எல்லாமே பிஞ்சு அப்படியே பறக்குது. அப்படியே உள்ளவே படுத்துன்னு கிடந்தோம். நாங்கள் இடம் எல்லாம் வீட்டில் தங்குறதுக்கு எங்களுக்கு. நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் சுனாமியில் இருந்தோம், அப்பவும் இங்கேயே தான் கிடக்குறோம். இன்னும் ஒரு வீடு வரல எங்களுக்கு.
இன்னொரு பகுதியில் தமிழ்ச்செல்வின்னு ஒரு அம்மாவை பார்த்தோம். அந்த தமிழ்ச்செல்வி அம்மா வீட்டில் கிட்டத்தட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து காற்று அடிச்சுட்டு போயிடுச்சு. அவங்க திரும்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பசங்கள்லாம் மீன் பிடிக்கிற வேலைக்கு தான் போகணும். இந்த ஒரு 4-5 நாளாகவே சுத்தமாக மீன் பிடிக்க போகல. அதுவும் பண மதிப்பிழப்பு நடந்த பிறகு மீன் வியாபாரம் பெரிய அளவில் சரியாக நடக்கலை. அதனால் நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்க போகிறதும் பெரிய சிக்கலில் இருக்குது. இந்த 5 நாள் வந்து நாங்கள் எதுவுமே சாப்பாடுறதுக்கு கூட எதுவுமே இல்லாமல் தான் நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் அவங்களுடைய வருத்தங்களை நம்மகிட்ட சொன்னாங்க. கடலில் நாங்கள் இப்போ கொடுத்தா கூட நாங்கள் இங்கே தான் எங்களுக்கு கொடுக்க முடியும். நாங்கள் அவ்வளோ தொழிலாக இருந்து கடல் தொழில் செய்கிறவங்க வர முடியாது இல்லை, இங்கே தான் எங்களுக்கு கொடுக்க முடியும் வீடு. நாங்கள் எங்களுக்கு இங்கே கொடுத்தா தான் நாங்கள் நாளில் இங்கே பிழைக்க முடியும். ரொம்ப தொழிலெல்லாம் கொடுத்தா எங்களால் வர முடியாது, போக முடியாது, கடல் தொழிலே செய்ய முடியாது, வேறு வேலையும் எங்களுக்கு தெரியாது. நாங்களே வீட்டில் நானே இப்போ எதனா ஒரு வியாபாரம்னு ஒன்று பண்ணேன்னா மீன் தான் விற்க முடியும், வேறு எந்த வேலையும் தெரியாது. ஒரு வீட்டு வேலைக்கும் போக முடியாது, எதுக்கும் செய்ய தெரியாது. ஆனால் பழக்கம் கிடையாது இது வரைக்கும் வேலை வெட்டிக்கெல்லாம் போய். இதுக்கு மேலே மீன் விற்க தான் தெரியும் எங்களுக்கு, வேறு எதுவும் செய்ய முடியாது. 2 நாள் வரைக்கும் ஒரே காற்று மழை, பயங்கரமான காற்று அடிச்சு நிற்க முடியல. இங்கே அடிச்சு தள்ளிக்கின்னு அப்படியே போகுது காற்றுல, சமாளிக்க முடியல, நின்று கூட பார்க்க முடியல, ஊட கூட பார்க்க முடியலையே, அந்த அளவுக்கு ஓடுறோம். அப்படியே அடிச்சுக்கின்னு போகுது, தரன்னு வலிச்சுன்னு போகுது காற்று. மழையில் நிற்க முடியல, வீட்டு உள்ளே போனால் வீட்டு உள்ளே இருக்க முடியல, ரோட்டில் நின்று வந்தோம் எல்லாம். கொஞ்சம் அடங்கினோடனே திருப்பி ஓடியாரோம், திருப்பியும் நிற்க முடியல. நேற்று தான் இழுத்து கட்டினோன்னே அதுவும் போடல, பேனரில் எதுவுமே போடல, வெறும் சும்மா இழுத்து தான் கட்டிக்குது. இப்போ கூட மழை வந்தால் ஊற்றும், வீட்டில் இடம் கிடையாது. நாங்கள் என்ன பண்ண முடியும், வர்ற காசை வச்சு தான் நாங்கள் தள்ள முடியும், வீட்டில் குடும்பத்தை பண்ண முடியும். மாதம் சம்பளம் வந்தால் தான் அதை வச்சு தள்ள முடியும், இல்லைனா கடல் தொழிலுக்கு போனால் தான் அந்த தொழிலை வச்சு தள்ள முடியும். நாங்கள் வேறு இல்லைன்னா சும்மா தான் நாங்கள் கிடக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. காற்று அடிச்சுதே, யாரன்னா அந்த தலைவரும் வரல, எந்த கமிஷனரும் வரல, யாரும் வரல. நாங்கள் எப்படி 5 நாள் 4 நாளைக்கு எப்படி தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, எதுவும் இல்லாத யாரன்னா வந்து பார்க்குறாங்களா சொல்லுங்க? நாங்கள் எவ்வளோ நாளைக்கு உயிர் வாழ முடியும் எதுவுமே இல்லாமல்? அப்போ எங்க ஓட்டு கேட்க மட்டும் வராங்கல்ல, அந்த தலைவர் அந்த முதலாளி எல்லாம் வரக்கூடாதா? எங்கள் ஊருக்கு வந்து பார்க்கக்கூடாதா? காசிமேட்லேருந்து எண்ணூர் போகிற வழி முழுக்கவே வந்து நிறைய சேதாரங்களை பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக மீனவ குப்பங்கள் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய மேற்கூரை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. நாங்கள் போன நெட்டுக்குப்பம்னு ஒரு பகுதி, அதுதான் வந்து அந்த கடற்கரையோட கடைசி பகுதி. பக்கத்தில் தாழங்குப்பம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் ஆற்றுலையும் போய் மீன் பிடிக்கிறாங்க. ஆறுன்னு இவங்க சொல்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய பழவேற்காடுலேருந்து வரக்கூடிய கழிமுக பகுதி தான். இதுதான் வந்து சென்னையில் கடந்த வெள்ளம் வந்தபோது அந்த தண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் கடலில் கடத்தி சென்னையை காப்பாற்றின ஒரு பகுதியில் அந்த பகுதி முக்கியமான பகுதி. இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது கடலுக்கும் அந்த ஆற்றுக்கும் நடுவில் தான் இருக்குது. இது ரெண்டும் வந்து பொங்குச்சுன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சுனாமிக்கு பிறகு பெரிய அளவில் பாதிப்பு வந்து இதில் தான் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி தான் அந்த பெண்கள் எல்லாமே சொன்னாங்க. போயிடுச்சு சார், எதுவுமே இல்லை. ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு கூட இல்லை, ஃபுல்லாக ஈரம். குழந்தைங்க நினைச்சு எப்படி அமுத்த குழந்தைங்க வச்சு ஸ்கூல் லீவ் வர, ஒரு கரண்ட் இல்லை, ஒரு மரம் இல்லை, மரம் வந்து ஓடெல்லாம் பீஸாக போயிடுச்சு, ஃபுல்லாக ஊற்றுது. வர்றவங்களாம் கொட்டா வீடு கொஞ்சம் பஞ்சாக இருக்குது, அதை மட்டும் எழுதிட்டு போகிறாங்க. மீதி வீட்டில் யார் வந்து பார்க்குறது? எல்லாம் முக்கால்வாசி பாதி பேர் ஓடு வீட்டில் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் இந்த இதில் இருக்காங்க தரம் போட்ட வீட்டில். எப்படி இருக்க முடியும்? ஒரு பால் பாக்கெட்டில் 800 ரூபா அந்த குழந்தை தூக்கின்னு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? உங்களோட மேலே போட்ட ஓட்டு அட்லீஸ்ட் சென்னை ஏதாச்சும் வந்து பார்க்கணும் இல்லைங்க. வராங்க சுற்றி பார்க்குறாங்க, போயிலே போயிடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடாச்சும் கொடுத்தீங்களா நீங்கள்? 4 நாளா 3 நாளா சுற்றி எங்கே கொடுத்தோம்? 800 கொடுத்தா போதுமா சார்? எண்டில் இருக்கிறதால இந்த ஊருக்குள்ளே யாருமே வர்றதில்லை. தாளங்குப்பத்திலே முடிஞ்சு போகுது. ஒரு சொசைட்டி தலைவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும்? அவர் வீட்டாண்ட போய் நாங்கள் மறியல் பண்ணுறோம், எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு. அவர் போய் சண்டை போட்டாந்து தண்ணி கொடுத்தாரு. குழந்தைங்க டாய்லெட் பண்ணால் கூட வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை. அப்படி இருக்குது இப்போ சூழ்நிலை. அப்புறம் என்ன சார், நாங்கள் ஓட்டு போட்டு எங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு சாப்பாட்டில் நாங்கள் பட்டினியாக இருக்கோம் சார். எங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கட்டும், அந்த குழந்தைங்களை தூக்கி நாங்கள் எப்படி சார் போக முடியும்? ஒரு வீடு இல்லை, ஒரு சுத்தமாக சார் எந்த வீடு இந்த நெட்டு குப்பத்துக்கு யாருமே உதவி செய்யலை சார். மக்கள் அப்படியே அழுகுறாங்க. சும்மா வர்றவங்க பார்க்குறாங்க, நாங்கள் சொல்கிற வீடு உடஞ்சிருக்கு, தண்ணி ஊற்று வந்து பாருங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதா ஓடு தான் உடஞ்சிருக்கா. சாதா ஓடு உடஞ்சிதான் குழந்தைய எப்படி சார் தூங்க முடியும்? மேல் வீட்டிலேருந்து டேங்கி விழுந்து ஓடே உடஞ்சிடுச்சு. நாங்கள் எப்படி சார் ஒரு காலை பஞ்சம் லைட்டாக தூர்னா ஊற்றுது தண்ணி, அந்த தண்ணி இந்த தண்ணி எல்லாம் வீடு வரைக்கும் வந்துச்சு. சஸ்பெண்ட் தண்ணி, டாய்லெட் தண்ணி எல்லாம் காலந்தான். வீடு எப்படி சார் இருக்கும்? குழந்தைங்க இன்ஃபெக்ஷன் ஆனால் தாங்குமா? இடிஞ்சு போன வீடு கூட அப்படி
எப்படியே பார்த்துட்டு தான் போறாங்க. ஒரு சலுகை எங்களுக்கு இது வரைக்கும் பண்ணவே இல்லை. 2 பேர் உள்ள இருந்து மாட்டிக்கினாங்க. அந்த 2 பேர் உள்ள இருந்து வலிச்சோம் இந்த வீட்டுல. இந்த மரம் அப்படியே உடஞ்சி விழுந்துட்டு குழந்தை ஓடுது சார். பிரெட் போயிட்டாங்க அங்கதான் சார் அந்த வண்டியை நின்று அங்கதான் கொடுத்தா. இந்த தெருவுக்கு யாருமே எதுவுமே பண்ணவே இல்லை. இந்த குழந்தை ஓடுது, ஆட்டோ பின்னாடி ஓடுது, பிரெட் பாயிட்டு யாருமே கொடுக்கவே இல்லை சார். வீடு இடிஞ்சு இந்த மரம் வந்து விழுந்து நானும் எங்க வீட்டு அம்மா வீட்டுல படுத்துன்னு இருந்தோம். அப்படியே வந்து வீட்டுல இந்த மரம் வந்து விழுந்து அப்படியே உடஞ்சி விழுந்து போச்சு. இந்த வீடெல்லாம் யார் சார் சரி பண்ணி கொடுப்பாங்க? வர்றவங்க நைட்டு 7 மணிக்கு வர்றாங்க. 2 நாளா கரண்ட் இல்லை சார். அந்த கொஞ்சம் வர்றவங்க பகல தானே வரணும். ஊர் எப்படி பாதிப்படுவாங்க? 7 மணிக்கு வராங்க, 2 வீடு எழுதுறாங்க, போயிடுறாங்க. போன உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஏன் வீடு எழுதலையே, எனக்கு பாதிப்பு கேட்குறாங்க. கேட்ட உடனே சண்டை வருது. அவங்க நின்று கூட பதில் சொல்ல மாட்டாங்க சார். வீட்டுக்குள்ள வராங்க, அப்படி பாக்குறாங்க, போயிடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா தானே தெரியும் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு. வராங்க, ஓடு உடஞ்சிருக்குன்றோம். அதெல்லாம் பாதிப்பு இல்லைன்னா எப்படி சார்? அந்த குழந்தைங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க? ஒரு பால் வீட்டில் போய் உட்காந்துருந்தோம் நாங்கள் ஒரு நாளெல்லாம். யார் வந்து பார்த்தா சொல்லுங்க? கொஞ்சம் இந்த பக்கம் கடல் தண்ணி, இந்த பக்கம் ஆத்து போட்டு போயிடுச்சு. வீடுல எங்க சார் நடுவில் மரம் அப்படியே உழுது நம்ம என்ன பண்ண முடியும்? தண்ணியில மாட்டினாலும் பிறகு குழந்தை தூக்கின்னு வரும். அப்படி இருக்குது இந்த சூழ்நிலை. எங்களுக்கு அதெல்லாம் பண்ணுங்க சார். இந்த நெட்டு குப்பத்துக்கு தயவு செய்து சொல்ற மாதிரி எதெல்லாம் பண்ணி கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை புயல் வெள்ளம் வரும் அப்படிங்கிறத நம்ம நகரத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் மீனவ கிராமங்களில் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதத்துலேயும் 2 முறை 3 முறையாவது கடல் கொந்தளிப்பு இருக்கும், கடல் உள்வாங்கிறது, இது மாதிரியான இயற்கை பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து போட் இல்லைன்னா வலை இல்லைன்னா பெரிய அளவில் செஞ்சு போயிருக்கு. இது எங்களுடைய ஆண்கள் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டிலே கிடக்குறாங்க. எங்கள் கையில் பணமே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறதே தெரியல. கையில் இருக்க நகையில் வச்சு இல்லை பக்கத்தில் 5-10 கடன் வாங்கி தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கஞ்சி குடிச்சிட்ருக்கோம். திரும்ப மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்குள்ளே போனால் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை சீராகுங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நாங்கள் வந்து அழிக்கு போனால் தான் சார் சோறு சரிங்களா? தண்ணி வரதா செய்யுது. சுனாமியில் எவ்வளோ உயிர் போச்சு பார்த்தீங்களா? மற்ற இடத்துல இந்த இடத்துல பாதிப்பு இருந்துச்சு தான். கடல் இருக்கிற தான் நாங்கள் வாழ முடியும். அது இப்போ பிரச்சனை சார். நீங்கள் வீடு சார் ஃபஸ்ட்டு இல்லைன்னு கேட்டால் அம்மா உயிரோடு இருக்கும்போது 1 வருஷம் முன்னாடி சொன்னாங்க குவார்ட்டர்ஸ் வருதுன்ட்டு. குவார்ட்டர்ஸ் இந்த ஆப்போசிட் வீடு தண்ணி இருக்குது, சரி உங்களுக்கு பார்த்து வேறு லேண்டு கொடுக்குறேன். நாங்கள் சரிங்களா ஒத்துக்கணும். இந்த ஆப்போசிட்டில் இருக்க வீடுங்களுக்கு இது கொடுக்கல என்ன சொல்றது, அது பட்டா கொடுக்கல. ஏன்னா இந்த இடத்துக்கு வேற இடம் கொடுக்க மக்கள் எதுவுமே எதிர்ப்பு சொல்லலையே. சரிதான் ஒத்துக்குனாங்க. இப்போ இந்த சைட்ல நீங்க வீடு கட்டி கொடுங்க, நாங்க போறோம். நாங்க ஒன்றும் சொல்ல, கல் வீடு கட்டி கொடுங்க, நாங்க போறோம். நாங்க எங்களுக்கு இதுதானே பொழைப்பு, இதுதானே. அந்த கடலுக்கு போனா தானே நாங்க வயிறு காப்பாற்ற முடியும். என்ன எங்களுக்கு வீடு இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுத்து எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க, நாங்க போயிடுறோம். இப்போ நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு ஈபி வேலை வாங்கி கொடுங்க, எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுங்க. எங்களுக்கு எந்த வேலை, எங்களுக்கு நிரந்தரமா எங்க பிள்ளைங்க வாழணும். கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஒரு வேலை வேணும். எங்களுக்கு அந்த வேலை கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு வேலை வேணும். எங்களுக்கு இந்த வேலை அந்த வேலை வேணாம். எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு வேலை வேணும். எங்களுக்கு இருக்க இடம் வேணும். நாங்க விட்டுட்டு நாங்க கிளம்பிடுறோம். ஏன்னா நாங்க அப்பப்போ வருஷம் மலைக்கு காத்துக்கு அப்பப்போ பயந்துக்கின்னு பிள்ளைங்களை வச்சுக்கின்னு வீட்டுல இருக்கிற நேரம் நாங்க இப்படியே போயிருந்தே நல்லது தானே. அந்த உழைச்சி சாப்பிட்றதுக்கு தானே நாங்க கேட்கறோம். இப்ப நாங்க இருந்தாக்கா இங்க கடல்ல பொழைச்சி 100 ரூபாய் வித்து கூட நாங்க சாப்பாடு அந்நேரத்துக்கு ஓடிப்பா அரிசி பருப்பா என்ன சாப்பாடு செய்வோம். அந்த மாதிரி ஆளுங்க தான் இங்க இருக்கிறோம் நாங்க. நெட்டுக்குப்பத்தில் ஒரு பாட்டியை பார்த்தோம். ரொம்ப வயசான பாட்டி. வீட்டில் வேறு யாருமே அவங்களுக்கு வந்து சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவங்களுடைய வீடு வந்து இந்த காற்றுல சுத்தமாகவே அடிச்சுட்டு போயிடுச்சு. ஏமா எதுவுமே தரல சார். ஓலை கொடுப்பார் சார், அழுகுறோம் சார். ஒன்றுமே இல்லைப்பா சார். ஒரு ரொட்டி கூட கிடையாது, ஒரு காப்பி கிடையாது, தண்ணி கிடையாது. எல்லாம் தவிக்கிறோம். கோயில் வந்துட்டு கோயில் 12 மணி கரெக்டாக ஏற்றிட்டு போகாது. குளத்தெல்லாம் தவிக்கிறோம். இப்போ வந்து எல்என்டிக்காரு அந்த இடத்தையே அப்படியே பிடிச்சிட்டு இப்போ எங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் கடலுக்கு போய் மீன் பிடிக்கிற இடத்துலையே கம்பெனி கட்டிட்டு கடலில் போய் ரோடு போட்டுட்டாங்க. கடலில் போய் ரோடு போட்டு அப்படியே எல்என்டிக்காரு பிடிச்சிட்டாங்க. இப்போ எல்என்டியில் போய் என் பிள்ளைங்களுக்கு வேலை கொடுன்னு கேட்டால் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேலையும் கொடுக்க மாட்டேங்கிற, வீடும் கொடுக்க மாட்டேங்கிற, இடமும் கொடுக்க மாட்டேங்கிற. கம்பெனி ஃபுல்லாக கட்டிட்டு பக்கத்தில் கரண்ட் இருக்கு. ஒரு வாரமாக இந்த குழந்தைங்களை வச்சுன்னு கரண்ட் இல்லாத கொசு கடியில் நாங்கள் சாப்பிட்றோம். நான் கரண்ட் கொடுக்கக்கூடாதா? எங்க இடத்துல வந்து நீங்க ஈபி கரண்ட் உபயோகப்படுத்துறீங்க. எங்க இந்த 2 தண்ணியில தான் நீங்க கரண்ட்டை உபயோகப்படுத்துறீங்க. இந்த கரண்ட்டுக்கெல்லாம் எல்லாமே இங்க அங்க எந்தெந்த ஊர்ல இருக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் வேலை. நாங்க பக்கத்துல இருந்த மீன்காரங்க நாங்க கடலை கொடுத்துட்டு நாங்க மீன் பிடிக்கிற ஏரியாவை விட்டுட்டு அந்த இடத்துல ரோடு கட்டிட்டு இவ்வளோ அந்த போட்டு கப்பல் எல்லாம் வந்து தங்கறதுக்கு உங்களுக்கு இடம், எங்களுக்கு பொழைக்கிறதுக்கு வசதி இல்லை. எங்களுக்கு வேலை இல்லை, வசதி இல்லை, பொழைக்கவும் முடியல. எங்களுக்கு யார் கொடுத்தாங்க வீடு? வீடு
கொடுத்தான்னு சொல்லுவாங்க. வீடே கொடுக்கல. நீங்க இப்படிதான் இருந்தாகணும், நீங்க இந்த மழையில காத்துல இந்த சந்தில பொந்தலெல்லாம் நீங்க இப்படிதான் இருந்தாகணும்ன்றாங்க. அப்புறம் நாங்க வீடு கொடுத்தான்னு சொல்லும்போது எப்படி சார் வீடு கொடுத்தான்னு சொல்லுவாங்க? கொடுக்காத வீடை கொடுத்தான்னு எப்படி சார் சொல்லுவாங்க? எங்களுக்கு எந்த ஒரு குடிசை மாற்று வாரியத்துல கூட ஒரு வீடு கட்டி கொடுக்கலையே. இந்த ஓலை வீட்டிலே தானே நாங்களும் கிடக்குறோம் இவ்வளவு நாளா. அது வேற, அதுல வேற ரொம்ப கஷ்டம். அந்த காசு வேற செல்லாத தொட்டி. இப்ப காசு எங்களுக்கு மட்டும் காசு மாத்துறதுக்கு சொல்லுங்க. பெரிய பெரிய அதிகாரி, பெரிய பெரிய கோடீஸ்வரர், இந்த அரசியல்வாதி எல்லாமே இப்ப மாத்தாதியாக்குறீங்க. கருப்பு பணம் வெளியே வரணும், கருப்பு பணம் வெளியே வரணும். அவங்களாம் யாராவது அந்த பேங்க் கண்ட வந்து நிக்கிறாங்களா? யாராவது அந்த இதுல வந்து நிக்கிறாங்களா? இந்த இல்லாத்து செல்லாத்து தான் போய் 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு போய் கியூவில் நின்று காலையில போய் 5 மணிக்கு போய் நிக்கிறவங்க சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இருந்துட்டு வராங்க. 2000 ரூபாவா? 2000 ரூபாய்க்கு ஒரு டோக்கன் தராங்களா? இன்னைக்கு போய் நீ கியூவில் நின்றாக்கா இன்னைக்கு டோக்கன் கொடுத்தா நாளைக்கு தான் அந்த 2000 ரூபாய் எடுக்கணுமா? அந்த 2000 ரூபாய் எடுத்து இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணுமா? இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்யணுமா? ஒரு பால் வாங்கணுமா? அப்ப இவ்வளவு பணம் வச்சுன்னுக்குறவங்க எப்படி மாத்தினீங்க? அவங்களாம் கியூவில் வந்து நிக்கவே இல்லையே. இந்த நாங்க 10,000 ரூபாய் 5000 ரூபாய் வச்சுன்னுக்குறவங்க போய் பேங்க்ல போடு அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு வச்சுன்னுக்குறவங்க பேங்க்ல போட்டுட்டு சாப்பாடு இல்லாத சாவறோம். நாங்கள் ஷூட்லாம் முடிச்சுட்டு வெளியில் கிளம்புறப்ப ஒரு அம்மா வந்து ரொம்ப கோவமாக கத்தி பேசிகிட்டு இருந்தாங்க. தனுஷ்கோடி இப்படி தான் யாருமே கண்டுக்காமல் புயல் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி அது பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குது. அங்கே இருக்க மக்கள் எல்லாமே போயிட்டாங்க. ஆனால் எல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க மற்றவங்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நெட்டுக்குப்பம், தாளங்குப்பம் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அரசாங்கமோ நீங்களோ யாருமே எங்களை கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த பகுதியில் வந்து நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு போவீங்க. இங்கே தான் நெட்டுக்குப்பம் இருந்தது, இங்கே தான் தாளங்குப்பம் இருந்தது, அந்த மாதிரியான சூழல் சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னமும் பல்லு தேய்க்கல, இன்னமும் பாதி பேர் பல்லு தேய்க்கல, இன்னும் சாப்பிடவே இல்லை. சொம்மதான் இருக்கிறோம், ப்ராமிஸா சொம்மதான் இருக்கிறோம். நீங்க நம்புங்க, நம்பா கட்டினா போங்க. இன்னமும் நாங்கள் பல்லுகளை தேய்க்காத ஒண்ணுமே இல்லாத சாப்பிடாதாங்கிறோம். இந்த இடத்துல ஒரு வேளை சாப்பாடு தான் இப்போ எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்களாம் கடன் வாங்கி சாப்பிட்றோமே, வளைக்கம் போக முடியாது, அந்த ஏடிஎம்லேயும் காசு எடுக்க முடியாது. வண்டிக்கிட்ட வாங்கி 10 ரூபாய் 20 ரூபா வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் 1/2 கிலோ அரிசி வாங்கி கொஞ்சம் சாப்பாடு செய்து சாப்பிட்டு நைட்டு அதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு 2 வேளை பட்டினியாக இருந்துட்டு சாயந்தரம் 3 மணிக்கு 4 மணிக்கு சாப்பிடுவோம். பிள்ளைங்களுக்காக தான் எதனா கொஞ்சம் நஞ்சம் வாங்கி அம்மா ஹோட்டலில் போய் 5 ரூபாய்க்கு இட்லி வாங்கி வந்து ஆளுக்கு 2 ஊட்டிடுவோம். பிள்ளைங்களை போட்டு சொம்ம பட்டினி இருக்க முடியுமா? ஒரு நாளைக்கு பால் வாங்கினா மறுநாளைக்கு பால் வர மாட்டேங்குது. ஒரு பால் வாங்கி 2 நாளைக்கு காய்ச்சி தண்ணியில் வச்சால திருப்பம் காய்ச்சறோம், அது கெட்டு போகுது. கரண்ட் இல்லாத தொட்டு அந்த பால் கெட்டு போகுது. ஃப்ரிட்ஜ் இருந்தாக்கா உள்ளே வைப்போம், தண்ணியில் விற்கிறோம். அந்த பால் கொஞ்சம் வாங்கியாலும் சரி. நாங்களாம் டீ குடிக்கிறோங்க சார், நிறைய டீ குடிப்போம். அந்த டீ குடிக்கிறதே இப்போ இந்த ஒரு வாரமாக நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஏன்னா அந்த பால் இருந்தால் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். பெரியவங்க தாக்கு பிடிக்கிறோம், குழந்தைங்க தாக்கு பிடிக்குமா? குடி தண்ணி கூட வரல, தண்ணி கூட வராத தொட்டி தான் இப்போ தண்ணி. அன்னைக்கு ஒரு நாள் அந்த கேனு கூட வரல. இந்த பகுதியில் இருக்க மீனவர்கள்ட்ட பேச்சு கொடுக்குறப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெரிய லாஸ் அப்படிங்கிறது தெரிய வந்தது. வீடு வந்து காணா போச்சு, வீட்டில் இருக்க மேற்கூரை காணோம், வீட்டில் இருந்த பொருட்கள்லாம் காணோங்கிறத தாண்டி அவங்க படகுக்கு போயிட்டு வர படகுகள் வந்து பெரிய அளவில் லாஸ் ஆகிருக்கு. படகுகளோடு சேர்த்து அவங்க எடுத்துகிட்டு போகிற வலை வந்து காணா போயிருக்கு, காற்றுல வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம ரொம்ப சாதாரணமாக கடற்கரையில் பார்க்குறப்ப படகுகள் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. படகுகள் பக்கத்தில் ரொம்ப யாருமே கண்டுக்காமல் வலைகளை போட்டுருக்க மாதிரி தெரியும். ஒவ்வொரு வலையும் 20,000 30,000 இல்லை 1 லட்ச ரூபா வரைக்கும் சில வலைகள்லாம் விலை சொல்கிறாங்க. காரணம் 2 இது பயங்கர சேதம்னு சொன்னால் சாதாரண சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு சேதம், போட்டுக்கிட்ட போக முடியல, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அதனால் இப்போ அப்படியே இறங்கிட்டு அன்றைக்கி வந்து எங்களால் கிட்ட போக முடியாத சூழ்நிலை. போட்டு எடுக்க முடியலன்னா போட்டுக்கிட்ட போக முடியல, தண்ணி அந்த அளவுக்கு கொந்தளிப்பு அதிகம். இன்னும் யாரும் குறைஞ்சி ஒரு 40-50 பேர் இருந்து கூட இந்த போட்டை கரை எடுக்க முடியல. அவ்வளோ பயங்கர கஷ்டம். இந்த வீட்டாண்டேருந்து நம்ம ஆற்று போட்டு காப்பாற்றுறதுக்கு வர்றதுக்கு முடியல. மண் அந்த அளவுக்கு ஆளை தூக்கி தள்ளுது, அந்த அளவுக்கு காற்று. அதுக்கப்புறம் மீண்டும் வந்து சமாளித்து பார்த்தா ஒன்றும் முடியல. குறைஞ்சது பார்த்தால ஒரு 5-6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் பொருள் இது. எதையும் முடியாததுனால முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி பண்ணோம், ஒன்றும் பண்ண முடியாததுனால விட்டுட்டு அவங்க உயிர் காப்பாற்றின்னு போயிட்டு பிறகு மறுநாள் இது அடங்கின பிறகு அதுக்கப்புறம் வந்து இப்போது கரையேற்றி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து இப்போ கரையேற்றுனதுக்கு மட்டும் ஒரு 5000 செலவு பண்ணியிருக்கோம். இந்த ட்ரோசர் வச்சு கரை எடுத்துருக்கோம், வலையும் இதுவும். ஆனால் குறிப்பிட்ட வலை போயிடுச்சு, குறிப்பிட்ட வலையை காப்பாற்றிருக்கோம். போட்டு பயங்கர சேதம். இப்போ இது போட்டு சரி பண்ணணுன்னு சொன்னாவே 1 லட்ச ரூபா கிட்ட ஆகும் இதுக்கு மட்டுமே. அது இல்லாமல் இன்னும் இதரப்பட்ட சின்ன போட்டு சின்ன வலைங்க அதுங்களாம் நிறைய பாதிப்பு.
நிறைய பாதிப்புனா சொல்ல முடியாத பாதிப்பு. நமக்கு கிடைச்சது கொஞ்சம், போனது அதிகம். அதனால் இன்னி வந்து நம்ம அதை திருப்பியும் நாங்கள் ரெடி பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டம்தான். கரண்ட்டு குறைஞ்சது எப்படி பார்த்தோன்னா ஒரு 5 நாள். இப்போ அம்மையார் இறந்தாங்க இல்லையா, அம்மையார் இறந்தப்போ அதுக்கு இடையில கொஞ்சம் அது நடந்து அதுக்கப்புறம் உடனே இது கொஞ்சம் தூக்கி தாக்கணுன்னே குறைந்த ஒரு வாரமாக கரண்ட் வசதியும் இல்லை. இல்லாததுனால பழைய வாழ்க்கைக்கு போயிட்ட மாதிரி இப்போ ஆகிட்டோம். இப்போது இந்த மெழுகுவத்தியும் அந்த காடாகளுக்கும் வச்சு கொளுத்துற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போது வாழ்க்கை. இப்போ தொழில் இருக்கிற பொருளுங்களே சுத்தம் பண்ண முடியல சார். இப்போ இருக்கிற சொத்துங்களே வந்து நம்ம சுத்தம் பண்ண முடியாததுனால இப்போ மீண்டும் அதை ரெடி பண்ணிவிட்டு இனிமேல் நான் கடன் வச்சு வாங்கி அங்கே 5000 10,000 வாங்கி அதுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே கொண்டு போக முடியும். இதுக்கடியில் கவர்மெண்ட் எங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொன்னால் அதை வச்சு நான் கொஞ்சம் பயன்படுத்தி எங்களுக்கு கிடையாது, எங்கள் பொருளுங்களை பாதுகாப்பு சுத்தம் பண்ணுறது மீண்டும் நாங்கள் முயற்சி தொழிலுக்கு கடலுக்கு ஆற்றுக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் சந்தோஷம். அந்த டைமில் 20-30 பேர் தண்ணி இறங்கி போட்டு எடுத்து இன்ஜின் தூக்கி மூட்டை அது எடுத்துக்கலாம். அந்த சொத்து கூட எங்களை மீன முடியாது. அதுவும் போனது தான். எதுவும் நாங்கள் புயல் வந்து அந்த காற்று பார்க்காத ரிஸ்க் எடுத்து தண்ணி இறங்கி அந்த பிசிங் போட்டு மூட்டை தூக்கி அந்த இன்ஜினை மூட்டை தூக்கி அது பாதுகாப்பு பண்ணோம். ஆனால் பாதுகாப்பு பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது எங்களுக்கு. இப்போது போட்டு மட்டும் இப்போ போட்டு கட்டினா இப்போ 1.5 லட்சம் 2 லட்சம் போட்டு மட்டும் இன்ஜின் மட்டும் இப்போ நெட் கேஸ் கடையில் 65,000 இப்போ. ஏன்னா மானியமும் ஒன்றும் வரல. எங்களுக்கு மானியம் வந்தோட ஒரு நல்லாயிருக்கும். விலை வந்து எல்லாம் கிலோட்டு விலை, கணாந்து விலை, பச்சிட்டு விலை எல்லா விலையும் இருக்குது. ஆனால் எல்லாம் அந்த தண்ணியில் போயிடுச்சு எல்லாமா. ஒரு போட்டு பிசிங் போட்டுக்கு 30 கிலோ விலை, 40 கிலோ, 50 விலை கம்பல்சரியாக போயிடுச்சு விலை. ஒரு விலைட்ட 20,000 30,000 40 சைஸுக்கு ஏற்றாப்பல விலை ரேட்டு. இப்போது எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்களோட போட்டு மட்டும் கிட்ட 1,30,000 இப்போ சேதம் போட்டு மட்டும். ஒவ்வொரு மீனவருக்கும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த 2-3 குப்பங்களில் பார்த்தப்பே கோடிக்கணக்கான ரூபாய் வந்து இந்த புயல்னால் சேதமடைஞ்சதை பார்க்க முடியுது. எல்லாமே அவங்களுடைய தொழிலுக்கு போகிற போட்டும் வலையும் தான். இது ரெண்டும் இல்லாமல் அவங்களால மீன் பிடிக்கிறதுக்கு போகவே முடியாது. இது ரெண்டும் இல்லாமல் அவங்க மீன் பிடிச்சிட்டு வராமல் அவங்களால சகஜ வாழ்க்கைக்கு திரும்பவே முடியாது. வீடும் முறிஞ்சு போச்சு, எல்லாம் முறிஞ்சின்னு கழுது. ஒரு ஏதோ ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு வீடு கொடுத்தாங்க, குடிச்சு தான் நிற்குதப்பா. எல்லாம் வேலையெல்லாம் அப்படியே போயிடுச்சப்பா. ஒன்று கூட இல்லை எல்லாம் போயிடுச்சப்பா. மரம் கொடி செடி எல்லாம் போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களாம் போய் எந்த குளம் குப்பை வாங்கி வந்து இந்த சோறு துண்டு என்ன பண்ணோம்? நாங்கள் என்ன பண்ண முடியும்? கடல்லே வலையை தள்ளப்படுறாங்க. தலையாக போயிடுச்சு. போட்டு அப்படியே உடஞ்சி போச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது ஐயா? வலைலாம் அப்படியே பிஞ்சு போச்சு. போட்டுக்கு 3 அப்படியே 4 5 எல்லாம் மிஷின் எல்லாம் போச்சு. 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் சொத்து அப்படியே போயிடுச்சு ஐயா. கடல் அந்த கோயில் அடிச்சு எதுவுமே இல்லை, எல்லாம் போச்சு. நாங்கள் கஞ்சி தண்ணியை எங்கே பச்சை தண்ணி குடிச்சு நாங்கள் படுத்துன்னு கிடக்குறோம். 4 நாளைக்கு. இப்போ தான் அந்த சோறு கஞ்சி காசு குடிக்கிறோம். இப்போ 2 நாளாக எண்ணூரில் இருக்க தாழங்குப்பம் மீன் மார்க்கெட் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட மேற்கூரை எல்லாமே காணா போச்சு. வழக்கமாக இங்கே மீன் வாங்குறதுக்கு எப்படி ஒரு 100-200 பேர் வந்து காத்துட்ருப்பாங்க, புதுசாக உடனடியாக பிடிச்ச ஃப்ரெஷ்ஷாக வர்ற மீன்களை வாங்கிட்டு போகிறதுக்காக. ஆனால் இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்கு யாருமே போகலை. வேறு வழி இல்லாமல் நாங்கள் வேறு இடத்துல வந்து கொஞ்சம் மீனை வாங்கிட்டு வந்து எங்கள் வயிற்று பழப்புக்காக வச்சு விற்றுட்ருக்கோம். இதை வாங்குறதுக்கும் ஆள் வர்றதே இல்லை. வெளியே ஒரு ஜனம் கூட வர முடியல. வந்து அப்படியே காத்தாடு தூக்குது. நாங்கள் என்ன செய்ய முடியும்? எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். ஆனால் இந்த மாதிரி கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சதே கிடையாது. சுனாமி வந்தப்போ கூட இந்த மாதிரி அதிசயம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் ஊர் அழிச்சிட்டு கொஞ்சம் ஊர் விட்டு வச்சு. இது அப்படி கிடையாது. கருதுவார் முடிச்சுட்டு அப்படி எங்கள் வீட்டில் ஒரு ஓடு கிடையாது. எல்லாம் அப்படி நூறுங்கி போச்சு. ஒரு தண்ணி கூட கிடையாது. 4 நாள் தண்ணியில் சித்திரவாதப்பட்டோம். நம்ம என்ன செய்ய? பாலும் கிடைக்கல, தண்ணியும் கிடைக்கல. இந்த கேன் தண்ணி ஒன்று வாங்கி வச்சு கொஞ்சம் அதை வச்சு நாக்க நினச்சிக்கிட்டோம். பண மதிப்பிழப்பு நடந்த பிறகு மீன் வாங்குறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. எங்கள் தொழிலே கிட்டத்தட்ட நடக்கவே இல்லைங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய பெண்களோட குமுறலாக இருந்தது. காய்கறி வாங்க சாப்பிட்றதுக்கே முடியல. இவங்க எப்படி மீன் வாங்க வருவாங்க? மீன் வாங்க வந்தாலும் 2,000 ரூபாய் எடுத்து வராங்க. எங்கிட்ட சில்லறை இல்லை. எந்த பேங்க்கில் போய் நாங்கள் மாற்றுறது? கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 2 விதமான தாக்குதலில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் புயல் அடித்து அதுலேருந்து தப்பிச்சு வெளில வந்திருக்கோம். ஆனால் இந்த ரூபாய் மதிப்பிழப்புங்கிறது அதை விட பெரிய புயலாக இருக்குது. இதுலேருந்து மீண்டு வருவோமா அப்படின்னே தெரியலன்றதான் அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. எந்த கட்சியோட நோட்டா பேங்க்ல ஒரு அந்த சுசைட் துட்டு போட்டாங்க, அதையும் எடுக்க முடியாம நாங்க திண்டாடுறோம். என்னக்கா பணம் இல்லைன்றாங்க. பேங்க்ல போனா எங்க பணம் தான் இல்லைன்றாங்க. போனா இல்லைன்றாங்க. நாளைக்கு வா நாளைக்கு வேணும் வலிக்கிறாங்க. 2,000 ரூபாய் நோட்டு தராங்க. 1,500 ஒரு 1000 ரூபாய் எடுக்க போனா 2000 நீ 1000 ரூபாய் போட்டு 2,000 ரூபாய் எடுத்து போன்றாங்க பேங்க்ல. அப்ப நாங்க என்ன செய்ய? எங்கிட்ட சில்லறை இல்லை.
2000 ரூபாய் தான் இருக்குது. நீ 1000 ரூபாய் போட்டு 2000 ரூபாய் எடுத்துன்னு போன்றாங்க பேங்க்கில். அதுவும் எப்படி அவங்க சில்லறை கொடுத்தா தான் வாங்குறோம். இல்லைன்னா நாங்கள் என்ன 2000 ரூபாய் வியாபாரமாக பண்ணுற மாதிரில இருக்கிறோம். இந்த ஒரு 500 மீன் வாங்கி போட்டால் இந்த 250 ரூபா நஷ்டம். நாங்கள் விலை கொடுத்து வாங்குறோம். அவங்க இல்லாத வறுமை கொண்டாந்து கொட்டுறாங்க. நாங்கள் விலை கொடுத்து வாங்குறோம். கடையில் எல்லாம் மாலை போட்டுக்கிறோம், விலை கொடுத்து மீன் வாங்க மாட்டுறாங்க. வியாபாரம் கிடையாது. வர்றவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, என்னன்னா எங்களுக்கு காசு இல்லை அப்படின்னு பழைய வியாபாரம். அதுக்கு முன்ன வியாபாரம் நல்லா ஆச்சு. இப்போ வியாபாரத்து காசு இதுன்றது வியாபாரமே கிடையாது. செல்லாத போச்சு. யாருமே மீன் மார்க்கெட்டில் ஜனம் வர்றது கிடையாது. வாங்குவாங்க 1000 மீன் 500 ரூபா மீன் இப்படி வாங்குங்க ஜனங்க. இப்போ 100 ரூபாய்க்கு 2000 ரூபாய் நோட்டு எடுத்துன்னு வருதுங்க. சில்லறை இல்லைன்னா எடுத்து வீட்டுக்கு போயிடுதுங்க. எங்கெங்கேயோ இருந்து வருதுங்க. அதுங்க குடும்பம் தானே தேவை இல்லையா? நமக்கு இருக்க கஷ்டம் தானே அதுங்களுக்கு இருக்கா. நாங்கள் என்ன செய்ய முடியும்? 500 ரூபாய்க்கு தடுத்துங்க மாறாதுன்றாங்க. எதுவுமே செய்ய முடியல. 2000 ரூபாய் எடுத்து வராங்க. எனக்கு ஒரு 200 ரூபா மீன் கொடுன்றாங்க. கொடுத்தாங்க அந்த 2000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்றாங்க. நான் இப்போ தான் இந்த கால் வலிக்குது எனக்கு, நான் வாங்கி வந்தாங்க பேங்கில் வாங்கி வந்தேனே. இப்போ தான் இவ்வளோ நேரம் பொறுத்துன்றாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுலேயே வியாபாரம் வரமாட்டேன் எங்களுக்கு. சரியா 2000 ரூபாய் இருக்குது. பணக்காரன் கூட 2000 ரூபாய் எடுத்து கொண்டேன். பிஞ்சுக்காரன் 2000 ரூபாய் நான் இப்போ தான் எடுத்துன்னு வந்தாங்க இந்த பேங்க்லேருந்து. நான் என்ன பண்ணான்றாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் எங்கே போயோம்? நான் எங்களுக்கு பேங்க் இருக்குது பக்கத்தில். நாங்கள் மாற்றி கொடுக்குறதுக்கு அது கூட கொடுக்க மாட்டேன். நாங்கள் வச்சுருக்கேன். யாரும் கொடுக்க மாட்டேறாங்க. நான் என்ன பண்ணுறது?